வைத்தியநாதர் திருவடி சரணம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கிட்னி கல்லுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வெத்தலை, பாக்கு, எரிக்கலை மொட்டு. இது நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு எரிக்கலை மொட்டு விஷமோ என்னமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதனால இன்னைக்கு அந்த மருந்தை செஞ்சு நான் சாப்பிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு இப்போ 5 வெத்தலையை வந்து காம்பை கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன். இதை இந்த உரல்ல சின்ன சின்ன துண்டா பிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வெத்தலையை இதில் நம்ம கிள்ளி போட்டாச்சு. 5 வெத்தலையவும். இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, எரிக்கலை மொட்டு விஷம்னு நினைப்பாங்க. இந்த நாளைக்கு மலர்றாப்புல இருக்கிற பெரிய மொட்டு 2 மொட்டு. வெத்தலை வந்து மிகப்பெரிய கிருமி நாசினி. ஏன்னா நம்ம கிராமங்களில் ஒரு பாம்பு எதுவும் சின்ன சில்வண்டுகள், பாம்பு இல்லை, ஒரு தேளு, நட்டுவாக்களி, பூரா இது மாதிரி கடிச்சிருச்சுன்னா ஒரு 5 வெத்தலையும் 4 மிளகு 5 மிளகு வச்சு மென்னாங்கன்னா சரியாயிரும். இப்போ வெத்தலையும் எரிக்கலை மொட்டையும் போட்டு இப்போ நான் இடிக்கிறேன். இந்த எரிக்கலை மொட்டு வெத்தலை வந்து மிகப்பெரிய கிருமி நாசினி. அதனால அது வந்து அந்த எரிக்கலை மொட்டில் இருக்கிற விஷத்தை எடுத்துரும். இது கூட நான் போடுறது ஒரே ஒரு பாக்கு. இந்த பாக்கையும் நம்ம சேர்த்து போட்டு இடிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் பாக்கு கடினமான பொருள்ங்கிறதுனால போட்டு இடிச்சிருவாங்க. அப்படி இடிக்கக்கூடாது, கடைசியாக போட்டு இடிக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துல இது ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எரிக்கலை மொட்டு, வெத்தலை, பாக்கு எல்லாத்தையும் போட்டு இடிச்சிட்டோம். இந்த இடிச்சதை இப்போ ஒரு சில்வர் தட்டில் எடுத்து வைக்கிறோம். நான் கிராமங்களில் பாட்டி தாத்தாலாம் போடுற வெத்தலை மாதிரியே தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. இதில் சுவையும் அந்த வெத்தலையோட காரமும் பாக்கோட தோற்பும் தான் இருக்கும். வேற எதுவும் வித்தியாசமான சுவையெல்லாம் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டு காமிக்க போகிறேன். நார்மலாக கிட்னி ஸ்டோன் இல்லாதவங்களும் இதை செஞ்சு ஒரு தடவை மட்டும் சாப்பிடலாம். சாப்பிட்டாங்கன்னா யூரின் நல்லா போகும், யூரின் பிளாடர் க்ளீன் ஆகும். அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து குறுக்கு வலி, கால் வலி இருக்கும். அந்த மாதிரி வலி இருக்கிறவங்களும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்க, கையில் எடுத்திருக்கேன். வெத்தலை பாக்கு போட்ட மாதிரியே தான் இருக்கும், ஒன்றும் வித்தியாசமே இருக்காது. மென்னாச்சு. கொஞ்சம் குடிச்சாச்சு. மிச்சம் இருக்கிறதையும் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. எனக்கு கிட்னி ஸ்டோன்லாம் கிடையாது. இருந்தாலும் மக்கள் வந்து நம்பிக்கை வரணும் சித்த வைத்தியத்து மேலே. எரிக்கலை மொட்டை ஏன் விஷம் அப்படின்னு சொல்லி வச்சாங்கன்னா, கிராமங்களில் வீட்டு பக்கத்துலேயே எரிக்கலை செடி இருக்கும். போய் யாரும் பறிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற பால் உடல் மேலே பட்டால் பொத்து போயிடும், கண்ணில் பட்டால் கண்ணு தெரியாமல் போயிடும். இதனால குழந்தைகள் போய் அதை தொற்றக்கூடாதுங்கிறக்காக அது வந்து ஒரு விசச்செடின்னு சொல்லி அதை வந்து கிராமங்களில் அப்படி ஒரு பேரை உண்டாக்கி விட்டுருக்காங்க. அது விசச்செடியெல்லாம் கிடையாது. சித்த மருத்துவத்தில் ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட மருத்துவத்துக்கு அதனுடைய பால், அதனுடைய இலை, அதனுடைய பூ, அதனுடைய வேர் எல்லாமே பயன்படுது. இந்த மருத்துவத்தை தாங்கள் எல்லோரும் செய்து பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சந்தேகம் இருந்தால் கீழே என்னுடைய நம்பர் வருது, அதில் என்கிட்டயே நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அதனுடைய சந்தேகத்தை கேட்கலாம். இந்த மருத்துவத்தை சொன்னது வந்து ஊர்வசி அப்படிங்கிற சித்தர். ஊர்வசி வந்து தேவலோகத்தில் நடனம் ஆடுற மங்கைன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அது பூலோகத்தில் ஒரு சித்தரோட குடிலில் இருந்து அவங்களும் வைத்தியத்தை பற்றி ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. அதுக்கு பேர் ரசவாத சிட்கா. ஊர்வசி ரசவாத சிட்கா. சிட்கா அப்படின்னா சிறு வைத்தியம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் மிகப்பெரிய நோய்க்கு சின்ன சின்ன வைத்தியமாக சொல்லியிருப்பாங்க. சுருக்கமான மருந்துலேயே சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான மருந்து சொல்லியிருப்பாங்க. இந்த நேரத்தில் ஊர்வசியவும் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வைத்தியநாதர் திருவடி சரணம்.